கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவச்சனமே, இந்த பரிசுத்தமான கால வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 66:12 எப்படியாய் சொல்லுகிறது? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். பிரியமானவர்களே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பலவித சோதனைகள், பலவித போராட்டங்கள், பலவித கஷ்டங்கள் மத்தியில கூட ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு இன்றைக்கு செழிப்பான ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்பதை நீங்கள் முழுமையாய் விசுவாசிங்கள். வேதாகமத்துல கூட பரிசுத்த பவுல் கப்பல் பிரயாணம் செய்கிறார். கப்பல் பிரயாணம் செய்கிற போது பலவிதமான காட்சிகள், மழைகள் நிமித்தமாய் அவருக்கு பிராண சேதம் வருகிற அளவுக்கு அவங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் அந்த கப்பல் பிரயாணத்தில் நடக்கிறது. இருந்த போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலோடு கூட இருந்து அவனுக்கு பிராண சேதம் ஒன்றும் வராதபடி அவனை கொண்டு வந்து சேர்த்தார். பிரியமானவர்களே, பாருங்கள், பலவித போராட்டம், பலவித உயிர் போகிற அளவுக்கு பரிசுத்த பவுலுக்கு அந்த கடல் பிரயாணத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சம்பவங்கள் ஏற்படுகிறது. இருந்த போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை பத்திரமாய் கொண்டு வந்து சேர்க்கிறார். சேர்த்த பிற்பாடு பாருங்கள் பிரியமானவர்களே, குளிராய் இருக்குது என்று சொல்லி சில விறகுகளை பொறுக்கி அவர் நெருப்புல போடுகிற வேளையில ஒரு விரியன் பாம்பு அவருடைய கையை கவி கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே அந்த ஜீவன் பிழைத்து அவர் மறுபடியுமாய் வந்து சேர்ந்த போது மறுபடியும் அவருடைய பிராணனுக்கு சேதம் வரும்படியாய், அவருடைய ஜீவன் பறி போகும்படியாய் மறுபடியுமாக அந்த விரியன் பாம்பு என்ன செய்கிறது? அவருடைய கையை கவி கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. இருந்த போதும் அவருக்கு விரோதமா இருக்கிற அந்நியர்கள் என்ன செய்கிறார்கள்? இவன் கொலை பாதகன், அங்கு உயிர் தப்பி வந்தா கூட இங்க இவன் சாக வேண்டும் என்பது இருக்கிறது, அதனால தான் கூட பாம்பு இந்த இடத்துல விடாம அவனை கடிச்சிருக்கிறது, அவன் செத்து போயிடுவான் என்று என்ன பண்றாங்க? அந்நியர்கள் அவனை பார்த்து ஏளனமாய் பேசுகிறார்கள். இருந்த போதும் அந்த விஷக்கடி கூட அவனுடைய சரீரத்துல ஏறவில்லை. அந்த பாம்பு கடித்து கூட அவனுக்கு விஷம் ஏறவில்லை. அவன் நன்றாகத்தான் இருக்கிறான், அவன் உயிர் தப்பி பிழைக்கிறான். பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு இடத்துல பிரச்சனை முடிந்து இன்னொரு இடத்துக்கு வந்த போதும் பிரச்சனை அவனை தொடர்ந்து கொண்டே வருகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்களும் கூட ஒரு பிரச்சனை முடிந்தாகிவிட்டது, இனி பிரச்சனை இருக்காது என்று நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்த பிற்பாடு ஏதோ ஒரு விதத்தில் இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு சேர்ந்து விடுகிறது. பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறதே, என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்க திகைத்து கலங்கி இந்த கால வேளையில இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, கவலைப்படாதீர்கள். பரிசுத்த பவுலோடு கூட கர்த்தர் இருந்து அவனுடைய உயிருக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடி எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் பரிசுத்த பவுலை காப்பாற்றி கர்த்தர் ஒரு செழிப்பான இடத்துல கொண்டு வந்து சேர்த்தார். அதே போலத்தான் நீங்க பல பாடுகள், பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள் என்று நீங்கள் சந்தித்து வந்தாலும் கூட உங்களை ஒரு செழிப்பான இடத்துல கொண்டு சேர்க்கும்படியாய் ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, என்னோடு என்னது ஜெபியுங்கள். செழிப்பான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான கால வேளையில ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் ஜெபத்து காய் செவி சாய்த்திருக்க முடியும். ஒவ்வொரு பிள்ளைகளும் பலவித பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் என்று, கவலை, கண்ணீர் என்று பல விதங்களில கஷ்டங்களை அப்பா இவர்கள் சந்தித்திருந்தாலும் பரிசுத்த பவுலை காப்பாற்றி ஜீவனை கொடுத்து வைத்தது போல இவர்களுக்கு கூட ஒரு செழிப்பை நீர் ஏற்படுத்தும். இவருடைய வாழ்க்கையில கூட ஒரு செழிப்பை ஏற்படுத்தும். அப்பா, இவர்கள் செழிப்பான வாழ்க்கையை காண வேண்டும் என்பதற்காகத்தான் பல பாடுகள், பல போராட்டங்கள், பல கஷ்டங்களை இவர்கள் சந்தித்து வருகிறார்கள் என்பதை அவர்கள் விசுவாசித்து உணர்ந்தவர்களாய் தினந்தோறும் ஜெபித்து வேதம் வாசித்து கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அப்பா, இந்த நிகழ்ச்சியின் மூலம் இந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாத தேவைகள் அத்தனை இந்த பிள்ளைகள் நீங்க சந்தித்து வழிநடத்துங்க. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை நீங்க பொறுப்பெடுத்து தாங்கி நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில உங்களை செழிப்பாக்குவாராக. ஆமீன். God bless you.